வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வரலாற்று பதிவ ஆழமா அலச போறோம். பண்டைய மக்கா நகரத்தையே முற்றிலுமா மாற்றி இன்னைக்கு உலகத்துல பல கோடி மக்கள் மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற அந்த 23 கால சமூக புரட்சிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இந்த புரட்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு புரிஞ்சுக்க மைக்கேல் ஹெச் ஹார்ட் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியரோட பார்வையிலிருந்து ஆரம்பிக்கலாம். மனித வரலாற்றிலேயே அதிக செல்வாக்கு செலுத்திய 100 பேரை வரிசைப்படுத்தின அவர் முகமது நபி அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆன்மீகம் உலகியல்னு 2 தளங்கள்லயும் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா பதிவு செஞ்ச ஒரே நபர் அவர்தான். அவர் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. இதுல உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சட்டம், பொருளாதாரம், மனித உரிமைகள்னு அத்தனை விஷயங்கள்லயும் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின இந்த புரட்சி வெறும் 23 வருஷங்கள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது நபிகளாரோட 40வது வயசுல ஆரம்பிச்சு 63வது வயசுக்குள்ள ஒட்டுமொத்த சமூகமும் தலைகீழா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி திருப்பப்பட்டிருக்கு. இப்போ அந்த மாற்றத்துக்கு முன்னாடி மக்காவுடைய இருண்ட காலம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் பின்னோக்கி பாப்போம். அன்னைக்கு இருந்த சமூக பிரச்சனைகள் சாதாரணமானவை கிடையாதுங்க. சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி இறை தூதர் இப்ராஹிமால ஒரே இறைவனை வழிபடுறதுக்காக கட்டப்பட்ட காபா அப்போ பல சிலைகளால நிரம்பி வழிஞ்சுது. பணமும் அதிகாரமும் இருக்கிறவங்க பலவீனமான மக்களை அடிமைப்படுத்தினாங்க. இனவெறியும் குலவெறியும் தலைவிரிச்சு ஆடுச்சு. இது எல்லாத்த விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, பெண் குழந்தை பிறந்தாலே அது பெரிய அவமானம்னு நினைச்சு அந்த பிஞ்சு குழந்தைங்கள உயிரோட புதைக்கிற ஒரு கொடூரமான பழக்கமும் அங்க ரொம்ப சாதாரணமா நடந்துட்டு இருந்துச்சு. நினைச்சு பார்க்கவே பதறலையா? இப்போ இதுலேருந்து என்ன புரியுது? அதிகாரம் படைத்த ஒரு சின்ன வர்க்கம் தங்களோட லாபத்துக்காகவும் தங்களோட பவரை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் அப்பாவி மக்களோட மூடநம்பிக்கைகளை எப்படியெல்லாம் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகள்ல இருந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த இருளுக்கு மத்தியில தான் சமத்துவத்துக்கான ஒரு மாபெரும் திருப்பம் ஆரம்பமாச்சு. சமூகத்தையே மாத்தியமைப்பதற்கான ஒரு புரட்சிகரமான அழைப்பை இறைவனோட வழிகாட்டுதல் படி நபிகளார் முன்வைக்கிறாங்க. இது ஏதோ ஒரு புது கடவுளை கும்பிட சொல்றதோ இல்ல தனக்கு அரசியல் அதிகாரம் வேணும்னு கேட்டதோ கிடையாது. இது இஸ்லாம், அதாவது தங்களை படைத்த அந்த ஒரே இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றது மூலமா சமூகத்துல ஒரு முழுமையான அமைதியை கொண்டு வர்றதுக்கான ஒரு அழைப்பு. அவரோட இந்த சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு முரண்பாடா அதே சமயம் எவ்ளோ ஆச்சரியமா இருந்துச்சுன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் சிசுகொலையும் இனவெறியும் நிறைஞ்ச சமூகம், ஆனா அதை உடைச்சு உலகளாவிய சகோதரத்துவத்தை அவர் முன்வைக்கிறார். மொழி, நிறம், குளம்னு எதுவுமே மனுஷங்கள பிரிக்கக்கூடாது, நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான்னு சொல்லி பழைய ஏற்றத்தாழ்வுகளை அவர் முற்றிலுமா தகர்த்தெறிகிறார். இந்த சமத்துவத்தை அவர் எப்படி நிலைநிறுத்துறாருன்னா, யாராலும் தவிர்க்க முடியாத சில அடிப்படையான உண்மைகளை வச்சுதான். அதாவது நம்மை படைத்து காக்கும் இறைவன் ஒருவன்தான். இந்த உலக வாழ்க்கைங்கிறது நம்மோட நற்பண்புகளை சோதிக்கிற ஒரு தற்காலிகமான பரீட்சை கூட மாதிரி. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் மறுமை நாள்ல நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வை மக்கள் மனசுல ஆழமா விதைக்கிறார். சரி, அமைதியையும் சமத்துவத்தையும் பத்தி பேசினா மக்கள் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்கன்னு நாம நினைப்போம். ஆனா அங்க நடந்ததே வேற. அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருந்து வந்த எதிர்ப்பு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஏன்னா இந்த இயக்கம் ஜெயிச்சிட்டா தங்களோட ஆதிக்கவும் மக்கள் மேல பண்ணிட்டு வர சுரண்டலும் முடிவுக்கு வந்துடும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. தங்களோட சுயநலத்தையும் தற்பெருமையையும் மறைக்கிறதுக்காக எங்க முன்னோர்கள் செஞ்சதே நாங்களும் கண்மூடித்தனமா பின்பற்றுவோம் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கைய ஒரு கேடயமா அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த டைம்லைனை பாருங்களேன். மக்காவுல மட்டும் தொடர்ந்து 13 வருஷங்கள் நபிகளாரும் அவரை பின்பற்றிய ஆரம்பகால மக்களும் சந்திக்காத சித்திரவதைகளே இல்ல. பொது இடங்கள்ல அவமானப்படுத்தப்பட்டாங்க. அதைவிட மோசமா சமூகத்துல இருந்தே அவங்கள முற்றிலுமா ஒதுக்கி வைக்கிற ஒரு கொடூரமான புறக்கணிப்பையும் அவங்க எதிர்கொண்டாங்க. அந்த புறக்கணிப்பு எந்த அளவுக்கு மோசம்னு கேளுங்க. அவங்க ஊரை விட்டு துரத்தப்பட்டு ஒதுக்கப்புறமாய் இருந்த ஒரு வறண்ட பள்ளத்தாக்குல தங்க வைக்கப்பட்டாங்க. அவங்க கூட யாரும் பேசக்கூடாது, எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு தடைகள். பசியோட கொடுமையால காஞ்சு போன இலைகளையும் சருகுகளையும் சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இங்கதான் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி வருது. 10 ஆண்டுகளுக்கு மேல இவ்ளோ கொடுமைகளை அனுபவிச்சோம், தங்களோட பலம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சப்போ கூட இந்த மக்கள் ஏன் திருப்பி தாக்கல? ஏன் ஆயுதம் ஏந்தி வன்முறைய கையில எடுக்கல? அதுக்கான விடை பொறுமை அப்படிங்கிற மாபெரும் ஆயுதத்துல தான் இருக்கு. அவங்களோட இறுதி நோக்கம் என்னங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தங்களை ஒடுக்குபவர்களை அழிக்கிறது அவங்க இலக்கு கிடையாது. அவங்கள திருத்தி ஒரு நிரந்தரமான நீதியை நிலைநாட்டுறதுதான் அவங்களோட குறிக்கோள். அதனால வாள்களையும் ஈட்டிகளையும் எடுக்காம
கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிலான பொறுமை, மன்னிக்கிற குணம், அப்புறம் இறைவனோட உதவி மேலிருந்த முழுமையான நம்பிக்கை. இதத்தான் அவங்க தங்களோட மிகப்பெரிய ஆயுதமா மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா மனிதர்களோட இதயங்களை வெல்றதுதான் உண்மையான வெற்றின்னு அவங்க நம்பினாங்க. அவங்களோட இந்த வியூகத்தை திருக்குறான்ல வர்ற இந்த வசனம் ரொம்ப கச்சிதமா சொல்லுது. தீமையை நன்மையை கொண்டு எதிர்கொள்வது. எந்த அளவுக்குன்னா வன்முறைய அன்பால எதிர்கொண்டு அவங்களோட பரம எதிரிகளை கூட ரொம்ப நெருக்கமான அர்ப்பணிப்புள்ள நண்பர்களா மாத்துனாங்க. உண்மையிலே இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம்தானே. மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த பிறகு நடந்த சம்பவங்கள் மூலமா இந்த அமைதியான தீர்வு எப்படி சாத்தியமாச்சுன்னு நாம பார்க்கலாம். பல வருஷ போராட்டத்துக்குப் பிறகு வெற்றி வாகை சூடி நபிகளார் மீண்டும் மக்கா நகருக்குள்ள நுழைஞ்சப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? வரலாறு இதுவரைக்கும் பாத்திராத ஒரு தருணம் அது. தங்கள 13 வருஷமா துரத்தி கொடுமைப்படுத்தினவங்கள பழிவாங்கிறதுக்கு பதிலா ஒரு சொட்டு இரத்தம் கூட சிந்தாம ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு மாபெரும் பொது மன்னிப்பு அவர் அறிவிச்சார். இந்த வரலாற்று பதிவிலிருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயமே இதுதான். இந்த இயக்கம் உலகம் முழுக்க இவ்வளவு வேகமா பரவினதுக்கு காரணம் வாழோ வன்முறையோ கிடையாது. மாறாக அசைக்க முடியாத பொறுமையாலையும் தங்களை அழிச்சவங்களையும் மன்னிக்கிற அந்த மாபெரும் குணத்தாலையும் மனித இதயங்களை வென்றெடுத்ததுதான் இதுக்கு முக்கியமான காரணம்னு ஆதாரங்கள் நமக்கு தெளிவா சொல்லுது. இப்போ நாம ஒரு நிமிஷம் யோசிப்போம். இன்னைக்கு நம்மளோட நவீன சமூகம் பல விதங்கள்ல பிளவுபட்டும் வெறுப்பு நிறைஞ்சும் காணப்படுது இல்லையா? அந்த பண்டைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட அமைதி மற்றும் பொறுமை அப்படிங்கிற மாபெரும் சக்திய இன்னைக்கு இருக்கிற இந்த உலகை குணப்படுத்தவும் ஒரு புதிய விடியலை உருவாக்கவும் நாம எப்படி பயன்படுத்த போறோம்? இது நாம கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வியக்கத்தக்க வரலாற்றோட மூல ஆதாரங்களை நீங்க இன்னும் ஆழமா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கு கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க அல்லது அங்க கொடுக்கற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு தகவலோட நம்ம மீண்டும் சந்திப்போம்.